எல்லா புகழும் முருகருக்கே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப அசதியாக இருந்து, ஸோ அதனால் நல்லா படுத்து நான் தூங்கிட்டேன். ஹர்ஷா கடகடன்னு ஓடியாந்து, அம்மா டைம் ஆயிடுச்சு ஏன் தெரியுமா அப்படின்னு சொன்னால், நானும் எந்திரிச்சு பார்த்தா டைம் ரொம்ப ஆயிடுச்சு. வீடை பார்த்தா ரொம்ப அலங்கோலமாக கிடந்துச்சு. டைம் பார்த்திங்கன்னா 6:00. என்னங்க 6:00 எந்திரிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? 5:30 தாங்க ஆகுது. பாப்பா காலையில் ஸ்கூல் போகிறதுக்காக கொஞ்சம் 1/2 hour அதிகமாக வச்சுருப்பேன். அப்படி அதிகமாக வச்சுருந்தோன்னா காலைல சீக்கிரமாக எந்திரிச்சு பசங்க கிளம்பி போவாங்கிறதுக்காக. இது மாதிரி யாராவது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பாத்திரம் விளக்கலான்னு போனாங்க. தம்பி டக்குன்னு ஓடியாந்து கடகடன்னு, அம்மா எனக்கு டீ பசிக்குதுமா, டீ போட்டு கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னால், நானும் டக்குன்னு பாத்திரத்தை வளர்க்காமல் கை கழுவிட்டு வந்து பாலை ஊற்றி சிம்மில் வச்சுட்டு அதே டைமில் பாத்திரத்தையும் வளக்கிட்டேன். 2 வேலையும் ஒரே டைமில் முடிச்சு. தம்பி உடனே என்ன டக்குன்னு போய் சோஃபாவில் இருக்கிற பொருள், கீழே இருக்கிற பொருள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். பாப்பா கடகடன்னு கூட்ட ஆரம்பிச்சிட்டா. கூட்டிட்டு உடனே பாப்பாவும் அந்த சிஸ்டிக் அவஸ்தை போட்டு விளக்கையும் ஏற்றி வச்சுட்டா. 2 வத்தியையும் கொளுத்தி வச்சுட்டாங்க. அவளோட ஒர்க்கு முடிஞ்சிச்சு. பாப்பாவோட ஒர்க்கு டெய்லி பார்த்திங்கன்னா இது ரொட்டீனு. வீட்டை கூட்டிட்டு விளக்கேற்றுறது. பெண் குழந்தைங்களுக்கு சில விஷயத்த சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க. பெண் குழந்தைகள் மட்டும் இல்லைங்க, ஆண் குழந்தைங்களும் பண்ணுவாங்க. 2 குழந்தையும் ஒன்று தாங்க. பெண் குழந்தைங்களை இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக இது நல்ல பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா டீயும் ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்து நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக உட்காந்து டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து என்னென்னு தானே யோசிக்கிறீங்க? அடுத்து ஹர்ஷாவுக்கும் இந்த பக்கம் நான் சொல்லிக்